வசனத்தை யாராவது ஒரு படிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மைக்கில் இருக்கவங்க படிக்கலாம். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கண்களை மூடி ஒரு விசை கூட நாம் செபிக்கலாமா? பரிசுத்த ஆவியானவரே, இதோ நாங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியான நேரத்தில் வந்திருக்கிறோம். என் தேவன் நீர் பேசணும் அப்பா. நாங்கள் உங்களோட சத்தத்தை மாத்திரம் கேட்க செய்யும். இயேசுவே, நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. உங்களோட சத்தத்தை கேட்க பண்ணுங்க. எங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாக ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருக்கான பிள்ளைகளாய் காணப்பட என் தேவனே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கடந்து வரட்டும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இங்க நாளிலே தேவனை அறியும் அறிவை கண்டடைவதை குறித்து, தேவனை அறியும் அறிவை குறித்து தான தேவனுடைய வார்த்தைகளை இந்த நாளிலே கர்த்தர் நம்மளோடு பேச போகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் தேவனை அறியாத ஜனங்கள் இந்த உலகம் நிறைந்து காணப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் தேவனை அறிகிற அறிவு அவரிடத்தில் இல்லை. அவர்கள் காண்பதை அவர்கள் தேவன் என்று பாருகிறார்கள். சூரியனை பார்த்து இது மிக பெரியதாக இருக்கிறது, இது வெளிச்சம் தருகிறது, இது கடவுள் என்று சொல்லி சூரியனை வணங்குகிறார்கள். இயற்கையின் விவசாயத்தை செய்கிறாங்க. இந்த விவசாயம் இது பெரியதாக இருக்கிறது, இது எனக்கு உணவு தருகிறது, ஆகையினாலே இது கடவுள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இவைகள் அனைத்தையும் சிருஷ்டித்த தேவன் ஒருவர் உண்டு, அவரை வணங்க வேண்டும் என்றதான ஞானம் அவரிடத்திலே இல்லை. ஆனாலும் தேவன் உங்களையும் என்னையும் இந்த ஞானத்தை தந்து கர்த்தரை அறியும் அறிவை தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். பலவிதமான சூழல்களில் இருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். ஒரு சிலரை ஒரு வியாதியை கொடுத்து, நெருக்கத்தை கொடுத்து, நெருக்கத்தின் மூலமாய் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் தேவன் தனித்தனியாய் விசேஷித்த விதமாக தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில இந்த தேவனை அறிகிற அறிவை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த அறிவை கண்டடைந்ததான நாம் இந்த அறிவை குறித்து, இந்த ஞானத்தை குறித்து இன்னும் அநேகரிடத்தில் இந்த தேவனை அறியும்படியாக நீங்களும் நானும் உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தேவனாய் இருக்கிறார். இவரே வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். இவர் சர்வ வல்லமுள்ள தேவன். இவராலே ஒரு காரியமும் கூடாதது என்று உலகத்தில் இல்லை என்பதை இந்த ஜனங்களும் இந்த உலகமும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த தேவனை அறியும் அறிவை கண்டடைய வேண்டும் என்றால் அதே நீதிமொழிகள் 1 படிங்கம்மா. நல் யோசனை இல்ல, நீதிமொழிகள் 2:1. என் மகனே உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து, நீ உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து, உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு, உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு, நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாக. தேடினா யாரை கண்டடைவோம்? இந்த தேவனை நாம் அறிவோம். ஹல்லேலூயா. அதற்கு முதலாவது காரியமாய் இங்க தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த செவியை தேவனிடத்தில் என்ன பண்ணணுமா? சாய்க்க வேண்டுமா?
இந்த செவி தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பதற்கு இந்த காதை கொடுத்து முதலாவது கேட்க வேண்டும். இரண்டாவது காரியம், இந்த உன் இருதயம் புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு இந்த தேவனிடத்துல இந்த இருதயத்தை அமைதலாய் இருந்து காத்து கடக்கணும், வெயிட் பண்ணணும். what God is going to say to me, என் தேவன் என்னிடத்துல என்ன பேச போகிறார், என் தேவனுடைய வார்த்தையை குறித்து நான் கவனிப்பேனே என்று சொன்னால், இந்த தேவனுடைய வார்த்தை உன்னுடைய காதுகள் வழியாய் உன்னுடைய இருதயத்திற்குள்ளே கடந்து போய் அமரும். ஹல்லேலூயா. என் தேவனுடைய வார்த்தை இந்த காதுகள் வழியாய் உன்னுடைய இருதயத்திலே போய் அமரும். அப்போ நீ முதலாவது செய்ய வேண்டிய காரியம், என் தேவனிடத்துல நீங்கள் காதை சாய்த்து கேட்டு நீங்க தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய செவி சாய்க்க வேண்டும், உங்களுடைய இருதயம் அமைதலாய் இருக்க வேண்டும். அநேகர் நம்ம ஊழியத்துக்கு கடந்து போகிற இடங்களெல்லாம் பார்ப்போம். அநேகர் வருவாங்க, நீங்கள் யார் பர்மிஷன் இல்லை, இங்கே வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறீங்க, இந்த சத்தியத்தை சொல்கிறீங்க, இந்த ஊழியத்தை செய்கிறீங்கன்னு என்று இன்னைக்கு நம்முடைய தேசங்கள் அநேக இடங்களில் பேசப்பட்டு கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம்மளுக்கு எதிர்மறையான காரியங்கள் செய்து வருகிறார்கள். உண்மையை குறித்து, தேவனுடைய காரியத்தை குறித்து சொல்ல முடியாதபடியான இந்த கடைசி நாட்களிலே என் தேவனுடைய தீர்க்கதரிசனங்களின்படியாய் என் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடாதபடி, என் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லக்கூடாதபடி அநேக தடைகள் உண்டாகி கொண்டு வருகிறது. அவர்கள் செவி சாய்ப்பதில்லை. அவருடைய இருதயம் தேவனை அறிந்து கொள்வதற்கு அவருடைய இருதயம் அமைதலாய் இல்லை. அதற்கு பதில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை பிடித்து அடிக்கிறாங்க. நான் கடந்த நாளிலும் நான் ஒரு சாட்சி ஒருத்தரை பார்த்தேன். 2-3 போதகர்களை உத்தரப்பிரதேசில் பிடிச்சிருக்கிறாங்க. அவர்களை சட்டையெல்லாம் கழட்டிட்டு வெறும் உடம்போடு நிற்க வச்சு அவர்களை சமத்தியாக அடிக்கிறாங்க, பயங்கரமாய் அடிக்கிறார்கள். அப்போ அந்த ஊழியக்காரர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? என்னை சும்மா சும்மா அடிக்காதையா, நான் கர்த்தருக்காக சாய ஆயத்தமாக இருக்கிறேன், என்னை கொலை செஞ்சுடுயா, என்னை இப்படி அடிக்காத, என்னை கொலையாலாம் செஞ்சுக்கோ, என்னை அடித்து துன்புறுத்தாத என்ன சொல்லி தேவனுடைய ஊழியக்காரர் சொல்லுகிறாங்க. தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறார், தேவன் உங்களை எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறார். நாமும் கூட ஒரு காலத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்முடைய செவி சாய்க்காதவர்களாய் இருந்தோம். நம்முடைய பழைய வாழ்க்கைகளிலே தொடர்ந்து கடந்து போகிறவர்களாய் இருந்தோம். நாம் வணங்குவதையே வணங்கி கொண்டு ஆன மனுஷர்களாய் இருந்தோம். நம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களாய் இருந்தோம். ஆனா இந்த செவி சாய்க்கும் வேளையில இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகிறது. ஹல்லேலூயா. என் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நம்முடைய செவி திறக்கப்படும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே போய் அது கிரியை செய்கிறது. அது தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தேசத்திற்காக மிகவும் வருத்தத்தோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு நாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய சாட்சி இந்த உலகத்திற்கு மிகவும் தேவையுடையதாக இருக்கிறது. நீங்களும் கூட இந்த உலகத்திலே, இந்த இந்திய தேசத்திலே வணங்குகிறதான எல்லா மனுஷர்கள் வணங்குவது போல நீங்களும் வணங்கி கொண்டிருந்தீங்க. இன்னைக்கு அநேகர் வணங்கி கொண்டிருந்தவர்கள் இந்த தேவனாகிய கர்த்தரை நம் செவி சாய்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலே கடந்து போனது போல இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்குள்ளும் கடந்து போக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடிமகனுக்குள்ளும் இந்த இயேசுவை அறிகிற அறிவு அவர்களுக்கும் உண்டாகும்படியா நீங்களும் நானும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். நம்ம நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா நம்மளால ஒரு காரியமும் செய்ய முடியாது. நிர்விசாரம். நானும் என் மனைவி பிள்ளைகளும் சந்தோஷமாய் இருந்தால் போதும். நான் கர்த்தருடைய வார்த்தை குறித்து நான் யாரிடத்திலையும் பேச தேவையில்லை.
இப்படி சொல்லுகிறவர்களான மனுஷர்களாய் நாம் வாழக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி வரலைன்னா என்ன பண்ணணும்? இன்னொரு விசுவாசி அவர்களை விசாரிக்க வேண்டும். ஏன் வரலம்மா, என்னாச்சுமா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு மாத்திரம் என்ன பண்ணாதீங்க, வராமல் நின்றுடாதீங்க. கர்த்தருடைய தேடுங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ண இருக்கிறாரு? அநேக காரியங்களை செஞ்சிருக்கிறார் என்று சொல்லி அவர்களை ஆற்றி தேற்றி கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர வைக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். அவங்க வரல சந்தோஷம்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவர்களையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவதற்கு நாம் முயற்சி எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளே கடந்து போகும்னா அவருடைய இருதயம் அமைதலாக இருந்து கேட்டா அது தேவனுடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே கடந்து போக வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அந்த கடந்து போகிற வார்த்தை அவருடைய இருதயத்தில் இருந்து கிரியை செய்யும். இன்றைக்கு மிக முக்கியமான காரியம், இந்த ஜனங்களுக்குள்ளே அநேக போதனைகளை போதித்து இந்த தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்கக்கூடாதபடி பிசாசு அநேக காரியங்களை செய்து வருகிறான். முன்னாடியெல்லாம் ரோட்டில் போனோன்னா, மார்க்கெட்டுக்கு போனோன்னா எல்லா இடத்திலும் தேவனுடைய வார்த்தை போதிக்கப்படும். இயேசு கிறிஸ்து வருகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், சீக்கிரமா மனம் திரும்புங்க, கர்த்தரிடத்துல வாங்க, உங்களையும் தேவன் ரட்சிப்பார் என்று சொல்லி தேவனுடைய சத்தம் ஆங்காங்கே கேட்டு கொண்டிருந்தது. ஆனா இன்றைக்கு நம்முடைய தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்துவதற்கு, தேவனுடைய ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு இந்திய தேசத்தில் பயங்கர தடைகள் உண்டாகி கொண்டு வருகிறது. நீங்கள் இந்த நாட்களில் நீங்கள் கர்த்தருடைய சத்தியத்தை நீங்கள் போதிக்கலடினா நீங்கள் எந்த நாட்களிலே நீங்கள் கடந்து போய் போதிக்க போகிறீங்க? சுலபமாய் நடக்க வேண்டிய நாட்களிலே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் போதிக்க முடியலனா நாளைக்கு பயங்கர சிறப்பு வந்ததுக்கு அப்புறமா நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கவே முடியாதபடியாகிவிடும். கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுத்திருக்கிற நாளில், சுகம் கொடுத்திருக்கிற நாளில் நீங்கள் அநேகருக்கு தேவனுடைய சத்தியத்தை போதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது ஜெபம் செய்ய வேண்டும். அந்த காரியங்களுக்கு நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளை, நாம் இந்த ஜனங்களுடைய செவிகள் சாய்க்கக்கூடாதபடி, இந்த ஜனங்களுடைய இருதயம் அமைதலாய் இராதபடி, அது பொங்கி எழும்பி அலைகளைப் போல பலவிதமான காரியங்களை எழுப்பி கொண்டே வந்து அவர்கள் தேவனுடைய வார்த்தை கேட்கக்கூடாதபடி தடைகள் உண்டாகிறது. என் தேவ ஜனம், நீங்களும் நானும் இந்த தடைகளை உடைத்து ஜெபிப்போம் என்று சொன்னா பிசாசு தோற்று போவான். தேவன் ஜெயம் கொண்டு அநேகரை தேவன் ரட்சிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால நீங்கள் இந்த அசுத்த ஆவியின் வல்லமைகளை, இந்த அசுத்த ஆவியின் கிரியைகளை இந்திய தேசத்தில் செயல்படுவதை நாம் என்ன பண்ண வேண்டும்? தேவனிடத்தில் ஜெபித்து நாம் வெற்றி பெற வேண்டும். ஹல்லேலூயா. வெற்றி பெறணும். இந்த தேசம் இயேசு கிறிஸ்துவுக்காக மாறும்படியான தேசமாய் மாறணும். இந்த தேசம், இந்திய தேசத்தில் உள்ள அனைவரும் பரலோக ராஜ்யம் வந்து அடையணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பரலோகம் கிடைக்கணும். பரலோகத்தின் தேவன் ஒரே ஒருவர், நம்ம இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. ஹல்லேலூயா. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே பரலோகத்தின் தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீங்களும் நானும் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். இந்த உத்தமத்தின், இந்த தேவனுடைய சத்தியத்தை, இந்த நீதியின் சத்தியத்தை நீங்களும் நானும் போதிக்கிறவர்களாக இருக்கணும். நானும் நீங்களும் இந்த சத்தியத்தை போதிக்கணும் அப்படின்னா முதலாவது காரியம், உங்களுடைய இருதயமும் என்ன பண்ணணும்? உங்களுடைய இருதயமும் வாஞ்சிக்கணும். ஆண்டவரே, நான் யாரிடத்துல போவேன்ப்பா? இந்த வாரம் ஏதாவது ஒரு ஆத்துமாவையாவது நான் ரட்சிக்கணும் ஆண்டவரே. நான் தேவனோட ஆலயத்துக்கு கூட்டிட்டு போகணும் ஏசப்பா. நீர் எனக்கு உதவி செய்யும், நீர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு புதிய ஆத்துமாவை என் தேவனீர் எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி செபிக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம அப்படி தேவனிடத்துல வேண்டிக் கொண்டோம்னா தேவன் ஆத்துமாக்களை கர்த்தர் நம்மளுக்கு தருவார். தேவன் நம்மளுக்கு ஆத்துமாக்களை தருவார். கர்த்தர் பெரிய காரியங்களை
வரும் நாட்களை இந்திய தேசத்தில் நடப்பிக்கும்படியாய் உங்களோட தனிச்சபத்திலேயும் செபிங்க. நீங்களும் இந்த தேவனுடைய ஊழியத்திலே பங்கு பெறுகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை கேட்கக்கூடாதபடி அவர்கள் செவிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த செவியும் திறக்கப்படணும், இந்த இருதயமும் திறக்கப்படணும். இதுக்கு பொல்லாத அசுத்தாவின் வல்லமைகள் அழிக்கப்படணும். இதில் கிரியை செய்கிற எல்லா பொல்லாத அசுத்தாவிகளின் வல்லமைகளை நீங்கள் அழிப்பீர்கள் என்று சொன்னால், இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து அழிப்பீர்கள் என்று சொன்னால், அநேகர் தேவனுடைய சத்தியத்தை கேட்பாங்க, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அழகான ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது, கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல. இந்த பாடலை நாம் ஒரு விசை கூட நாம் பாடிவிட்டு நாம் மீண்டுமாய் கர்த்தருடைய சத்தியத்தை நாம் கேட்க கடந்து போகலாம். கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கை சீரம் தெய்வம் அல்ல. கடவுள் அல்ல, கையின் சீக்கிரம் தெய்வம் அல்ல. மைக் ஆன் பண்ணும். வணங்கிடுவோம் ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம், நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கையின் சீத்திரம் தெய்வம் அல்ல. கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கையின் சீத்திரம் தெய்வம் அல்ல. ஆவியோடும் ஆமாப்பா உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம், ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம், நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. ஆமென், ஹல்லேலூயா. கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கையின் சீத்திரம் என் தெய்வம் அல்ல. நம்ம எல்லாருமே கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருந்தவர்கள். படங்களை வரைந்து வைத்துவிட்டு இந்த படங்களை நாம் என்ன பண்ணினோம், கடவுள் என்று வணங்கி கொண்டிருந்தவர்களாக இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, உங்களை தேவன் அந்த ஆதி தேவனை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதி தேவன், அநாதி தேவன், வானமும் பூமியையும் உண்டாக்கினவர், அவருக்கு தொடக்கமும் முடிவும் இல்லாத தேவன், அந்த ஆதி தேவனை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த கல்லையும் மண்ணையும் இந்த படங்களையும் வணங்கி கொண்டிருந்த நம்மளை இந்த தேவனை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த கிருபை இந்திய தேசத்திற்கு மாத்திரமல்ல, உலகம் எங்களும் அறிந்து கொள்வதற்கு நீங்களும் நானும் முழங்கால் படியிட்டு செபிக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அநேகரை இந்த இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் பாதைகளில் நடத்துவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். இது கிறிஸ்துவம் என்பது இது ஒரு மார்க்கம் அல்ல, இது ஒரு மதம் அல்ல, இது உண்மை. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இது உண்மை. இந்த உண்மையின் காரியத்தை நீங்களும் நானும் சொல்லி கொண்டு வருகிறோம். இந்த உண்மையாகிய தேவனை நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோம். காரணம், இயேசு ஒருவரே வழியாயிருக்கிறார். எதற்கு? பரலோகத்திற்கு. ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை மரணத்திற்குள்ளாய் போகணும். அந்த மரணம் நரகத்துக்குள்ளே கொண்டு போகும். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் ஒழிய அவனுக்கு பரலோகத்தில் இடம் இல்லை என்று மிகவும் தெளிவான தேவனுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் அதை அறிந்திருக்கிறோம். நீங்களும் நானும் அதை மிகவும் தெளிவாய் புரிந்திருக்கிறோம். ஆகையினால இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் அநேகருக்கு எடுத்து சென்று நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க வேண்டும். இரண்டாவது படிங்கம்மா. நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. தேவனுடைய கட்டளைகள் என்ன பண்ணணுமா? பத்திரப்படுத்தி நம்ம இடத்துல பத்திரப்படுத்தணுமா? நேற்று தினத்திலையும் நான் ஒரு சகோதரியை நான் பார்த்தேன். தேவனுடைய கட்டளைகளை அவர்கள் பத்திரப்படுத்தாதபடிக்கு அவர்கள் இன்றைக்கும் பலவிதமான சிலைகளை வைத்து கொண்டு இதுதான் கடவுள் என்று வணங்குகிறவராய் இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை மிகவும் அழகாக தெளிவாய் போட்டிருக்கிறது. 10 கட்டளையில் ஒரு கட்டளை, இந்த பூமியிலோ வானத்திலோ பூமிக்கு தண்ணீரின் ஆழத்தில் இருக்கிறது எது ஒன்றையும் நீ என்ன பண்ணாத, உனக்கு உண்டாக்கி வச்சுக்காத, அதை நீ வணங்காதன்னு தேவனுடைய வார்த்தை மிகவும் தெளிவாக இருக்கிறது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த சிலைகளை வைத்து கொண்டு இதுதான் சொல்லி வேண்டி கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களிடத்தில் நீங்களும் நானும் கடந்து போய் இந்த தேவனுடைய சத்தியத்தை போதிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கணும். அவரிடத்துல சொன்னோம்னு சொன்னால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? புரிந்து கொள்வார்கள். நம்ம போய் அவர்களிடத்துல சத்தியத்தை தெளிவாய் சொல்ல வேண்டும். தெளிவாய் நீங்கள் சொன்னோன்னா அவர்களும் ஏற்றுக்கொள்வாங்க. அவர்களும் இந்த தேவனை வணங்க ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு அநேகர் போய் சிலைகளை வடித்து வைத்து இதுதான் கடவுள் என்று வணங்குகிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையாகிய தேவனுடைய சத்தியத்தை நீங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்த நம்ம இந்த சத்தியத்தை அநேக ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. போதிக்கணும்னா உங்களுடைய செவியும் கர்த்தருக்காய் திறக்கப்படணும். என் தேவனுடைய சத்தியத்தை கேட்கணும். என் தேவனுடைய சத்திய வேத வசனத்தில் நீங்கள் திடன் மனதுடையவர்களாய், நீங்கள் பயங்கர வல்லமை நிறைந்ததான மனுஷர்களாய், கர்த்தருடைய சத்தியத்தில் பலப்பட்டவர்களாய் இருக்கணும். உங்களோட செவி கர்த்தருக்கு சாய்க்கப்படணும். உங்களோட நாவுகள் தேவனிடத்தில் முழங்கால் படிட்டு செபிக்கணும். ஆண்டவரே, அநேக ஜனங்கள் என் தேசத்தில் ரட்சிக்கப்பட முடியாதபடி இருக்கிறாங்கப்பா. அவரோட செவியை தேவரே அடைக்கப்பட்டிருக்கிற செவியை என் தேவனீர் திறங்க ஆண்டவரே என்று சொல்லணும். அடைக்கப்பட்டிருக்கிற இருதயங்களை என் தேவன் திறங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம ஜெபிக்கிறவளா இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகள் உன்னிடத்தில் என்ன பண்ணணுமா? பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வந்துட்ட பிறகு என்ன பண்ணணும்? அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எப்படி பாதுகாக்கணுமா? வெளியை போல நாடி புதியலைகளை தேடுகிறது போல தேடுவாயாகில். நீங்க தேவனுடைய சத்தியத்தை நீங்க இப்படியாய் நீங்க ஆராய்ந்து பார்த்து தேடுகிறவர்களாக இருப்பீங்கன்னா அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். ஹல்லேலூயா. என்ன நடக்கும் அப்படின்னா, இதெல்லாம் காரியங்களை நம்ம செய்வோம்னு சொன்னா கர்த்தர் சொல்லுகிறாரு, அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து. இன்னைக்கு அநேகர் உணராததுனால தான் இந்த தேவனுடைய ஆலயத்தில் அநேகர் வரல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவங்களிடத்துல என்ன இல்லை, சுத்தமா இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னதென்று அவர்கள் அறியாதிருக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஏன்? அவருடைய செவி தேவனுக்கு சாய்க்கப்படல. அவருடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை
விதைக்கப்படல, சரியாய் விதைக்கப்படல. அது ஆழமாய் வேரூன்றி போகணும். அது கற்பாறை மேல விதைக்கப்பட்டதான வார்த்தையாயிருக்கிறது. அது ஓங்கி வளரும், வெயில் வந்ததும் வேரெல்லாம் காஞ்சி போயிடும். அப்போ அவர்கள் தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க முடியாது. ஒரு சிலர் தேவனுடைய வார்த்தைகளை கேட்குறாங்க, ஆனாலும் வளர்ந்து வரும் வேளையில் அநேக சூழ்நிலைமைகளால் அவர்கள் நெருக்கப்பட்டு அவர்களால் வளர முடியாதபடி போகிறாங்க. தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் அதற்காக தான் செபித்து இப்படிப்பட்ட ஜனங்களை நாம் தொடர்ந்து கர்த்தரிடத்தில் இழுத்து வருவதற்கு கர்த்தர் நம்மளுக்கும் இந்த நாளிலே பேசி கொண்டிருக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் என் தேவனுடைய பிள்ளைகளாகிய அநேகரிடத்திலே அறிவிக்க கடந்து போகணும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயம், அப்பொழுது கர்த்தருக்கு பயந்து இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவா. அப்போ தேவனுடைய அறிவை நான் கண்டடையணும்னா எனக்கு தேவனுக்கான பயம் இருக்கணும். என் இருதயத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். நான் தேவனிடத்தில் ராஜ்யத்துக்கு நான் போய் சேர வேண்டும்னு சொன்னா நான் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கிற மனுஷனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது நான் தேவனை கண்டடைவேன். என் வாழ்க்கைக்கு மாத்திரம் இல்லை, நான் அநேகருக்கு சாட்சியாய் ஜீவிப்போம். ஹல்லேலூயா. நம்ம அநேகருக்கு சாட்சியாய் ஜீவிக்க முடியல. காரணம், என்னிடத்துல தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. என் இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை ஆழமாய் விதைக்கப்படலை. என் செவி தேவனுக்கென்று சாய்க்கப்படலை. நான் உலக காரியங்களை பார்த்து உலகத்தின் காரியங்களையே பெரிதாய் எண்ணி தேவனுடைய சத்திய வசனங்களை என் இருதயம் ஏற்றுக்கொள்ளாததாக இருப்பதனால நான் இன்னும் கர்த்தரை அறிகிற அறிவை நான் அநேகரிடத்திலே கொண்டு சேர முடியாதபடியான மனுஷர்களாய் நாம் காணப்படுகிறோம். நீங்க கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டு அதை நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே விதைத்திருப்பீர்கள் என்று சொன்னா நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் தேவனுக்கு பயந்து ஜீவிப்பீங்க. ஐயோ, இந்த நாள் என் தேவனுக்கான பரிசுத்த நாள். இந்த நாளிலே என்னுடைய வீட்டிலே நான் அமர்ந்திருக்க முடியாது. நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும். இன்றைக்கு நான் கர்த்தரை போய் மகிழணும். இன்றைக்கு நான் தேவனை துதிக்கணும். இன்றைக்கு நான் தேவனை பாட வேண்டும் என்று சொல்லி அந்த பயம் உங்களிடத்தில் இருதயத்தில் கிரியை செய்யணும். என்ன செய்கிறோம்? இந்த நாள் எங்கள் பெரியம்மா பையனுக்கு கல்யாணம், எங்கள் அத்தைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். என்னைக்கு? எந்த நாள்? ஞாயிற்றுக்கிழமை, தேவனுடைய ஓய்வு நாளில். நண்ப தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருப்பீங்கன்னா நம்ம தேவனுடைய பரிசுத்த நாளை நம்ம சொந்தத்துக்கு பயன்படுத்தாதவர்களாய் இருப்போம். நம் சொந்தத்திற்கு பயன்படுத்த முடியாது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் காணப்படுகிற வேண்டிய நீங்களும் நானும் இதை என்னுடைய சுயத்துக்காக, என்னோட நன்மைக்காக, பிறருடைய நன்மைக்காக இந்த நாளை நாம் பயன்படுத்த மாட்டோம். ஏன்? என்னிடத்திலே தேவ பயம் இருக்கும். ஏன்? என் தேவனுடைய வார்த்தை என் காதுகளிலே போய் என்னுடைய இருதயத்திலே அமர்ந்திருக்கிறது. அதை நான் புதையலை போல தேடி எடுத்திருக்கிறேன். என் தேவன் என்ன பெரிய காரியத்தில் இருந்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார். என் தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார். என் தேவன் எனக்கு சகாயம் செய்கிறார். என் தேவன் எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். என் தேவன் எனக்கு பிள்ளை தந்திருக்கிறார். ஆகையினாலே நான் கர்த்தருடைய ஓய்வு நாளை நான் சுயத்துக்காய் நான் பயன்படுத்தாமல் இருப்போம். ஹல்லேலூயா. நம்ம இருதயம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் கர்த்தர்னு சொன்னான்னா ஒரு நடுக்கமும் பயமும் வர வேண்டும். எங்க போச்சு அந்த பயம்? இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்த நாளில் சீக்கிரமாய் வருவோம். இயேசு கிறிஸ்துவுக்கு அறிந்த நாட்களிலே குடும்பமாய் வருவோம். எங்க போச்சு தேவ பயம்? ஏன் வர முடியல? அநேக காரியம், உலகம் பெரிது, தேவை பெரிது, சொந்தக்காரங்க பெருசு, அவருடைய ஃபங்க்ஷன் பெருசு. தேவ பிள்ளையே,
கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்தது நோக்கம் நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. தேவன் உங்களை தெரிந்தெடுத்ததன் நோக்கம் நீங்கள் அநேகருக்கு வெளிச்சத்தை காமிக்க வேண்டும் என்பதற்காக. ஒளியாகிய தேவனாகிய இயேசுவை நீங்கள் அநேகருக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களுக்கு பரலோகத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்று தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்க மூலம் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நம்ம இயேசுவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை உங்களுக்குள்ளே வர வேண்டும். இயேசுவுக்காக நான் ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டும், கர்த்தருக்காய் நான் ஏதாவது பண்ண வேண்டும். சூழ்நிலைகளை காட்டிலும் தேவன் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை காட்டிலும் தேவன் பெரியவர். உங்களோட சூழ்நிலைகளை தேவனிடத்தில் காரணம் சொல்லாதீங்க. உங்களோட நிலைமைகளை தேவனை இடத்துல வந்து காரணம் சொல்லாதீங்க. கர்த்தரும் உங்களிடத்துல சூழ்நிலைகளை சொல்ல வேண்டிய நாள் வந்துடும். கர்த்தரும் உங்களிடத்துல சூழ்நிலைகளை சொல்ல வேண்டிய நாள் வந்துடும். கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனுக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ளே இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. இது கடைசி நாட்கள். இது கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நான் தேவனுக்கு பயப்படாதவனாய், என் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்காதவனாய், என் தேவனுக்கு என் இருதயத்தை தர முடியாதவனாய் இருப்போம்னு சொன்னா நான் எப்படி அநேகரை கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே கடந்து போக முடியும்? ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னா சனிக்கிழமை நைட்டெல்லாம் தூக்கமே வரக்கூடாது. நாங்கள் படுத்துடுவோம், தூங்கின்னு இருப்போம். 2 மணிக்கு எழுந்திரிப்பாங்க. மணி ஆயிடுச்சா? 2 மணிக்கு மணி ஆயிடுச்சா? டைம் என்ன ஆகுது? திரும்பி அரை மணி நேரத்தில் மணி ஆயிடுச்சா? டைம் என்ன ஆகுது? யாரு யாரு? கர்த்தர் மேல பயம் உடையவர்கள் அப்படிதான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மேல பயம் இருக்கிற வேண்டியவர்கள் அப்படிதான் இருப்பாங்க. அவர்களால் தூங்க முடியாது. எப்ப விடியும், எப்ப நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும்ன்றதான அந்த வாஞ்சை இருதயத்தில் துடித்து கொண்டு இருக்கும். ஏன்? என் தேவனுடைய வார்த்தையை செவி சாய்த்திருக்கிறேன். என் தேவனுடைய வார்த்தையை என் இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிறேன். இதை எப்படி அடிச்சேன்? ஒரு புதையல போல கண்டடைஞ்சேன். என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ஒரு புதையலை போல கண்டடைஞ்சிருக்கிறேன். இந்த புதையலை நான் தொலைச்சிடலாமா? இந்த ரட்சிப்பை நான் தொலைத்து விட முடியுமா? தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தருக்காக வாழ வேண்டியவங்க. ஏசப்பாவுக்காக ஒரு தேவட மனுஷன் சொல்றான், நான் இயேசுவுக்காக நான் மரிக்க தயாரா இருக்கிறேன், என்னை என்ன பண்ணாலும் பண்ணிக்கோ, ஆனா அடிக்காதப்பா, என்னால தாங்க முடியல. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நீங்களும் நானும் என்ன சொல்லுவோம்? நீங்களான என்ன சொல்லுவோம்? இவ்வளோ சூழ்நிலைமைகள் நல்லதா இருக்கிற நாட்களில் தேவனை தேடுவதற்கு மனம் இல்லை. நேரத்தில் கர்த்தரை வந்து தேடுவதற்கு இருதயம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை வந்துச்சுன்னா தேவட ஆலயத்துக்கு கூட யாரும் வரமாட்டீங்க. தேவட ஆலயத்துக்கு கூட யாரும் வரமாட்டாங்க. ஏன்? கர்த்தருக்காய் நான் எதையும் செய்ய தயாரா இல்லை. என் தேவனுக்காய் நான் எதையும் செய்வதற்கு தயாரா இல்லை. என் அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் உயிரையே கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக உயிரையே கொடுத்திருக்கிறாரு. அவர் உயிர் தெழுந்த தேவன். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்த தேவன். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இந்த உயிர் கொடுத்த தேவனுக்கு நீங்க என்ன கொடுக்க போகிறீங்க? அவர் உங்களோட காணிக்கைகள் மேலே பிரியப்படுகிறவர் அல்ல. உங்களோட தசமபாகத்தின் மேலே பிரியப்படுகிறவர் அல்ல. தேவன் உங்களிடத்திலே ஒழுக்கத்தை விரும்புகிறார், கீழ்ப்படிதலை விரும்புகிறார், உண்மையை விரும்புகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இது தேவனுக்கான நேரம், இது தேவனுக்கான நாள். இதை கண்டடைந்திருக்கிறீங்க, இந்த புதையலை பெற்றிருக்கிறீங்க. இந்த புதையலை எடுத்தது போல
நீங்க அதை பத்திரமாய் காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்காய் ஊழியம் செய்வேன், அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள நடத்துவேன், இந்த உண்மையாகிய தேவனை அநேகருக்கு அறிவிப்பேன்னு சொல்லுகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஊழியத்துக்குள்ளே போக முடியாதவர்கள், இந்த ஊழியத்துக்கு தடை செய்கிற எல்லா அந்தகார சக்தியின் வல்லமைகள், பிசாசின் அதிகாரங்களை இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கும்படி ஜெபித்து இந்த ஊழியத்துக்கு கடந்து போகிறவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. 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 நாமே கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவதற்கு சரியாய் வரல, லீவ் போட்டுட்டு வீட்டில் வந்திருக்கிற கெஸ்ட்டுகளை பார்க்குறதுக்கும், இன்னைக்கு பிரியாணி செய்கிற நாளாய் ஆக்கி கொள்றதுக்கும், சமைச்சு சாப்பிட்றதுக்கும், ஹாலிடேயாக என்ஜாய் பண்ணுறதுக்கும், வெளியில் போய் அநேகரை போய் பார்ப்பதற்கும் பயன்படுத்துகிற நாளாய் எண்ணி இந்த நாளை அப்படி பயன்படுத்திடாதீங்க. கர்த்தரை கண்டடைந்த நீங்க அநேகர் கண்டடைவதற்கு கடந்து போக வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கீழே படிங்கம்மா. 6வது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். புத்தியும் வரும். ஹல்லேலூயா. இவர் என்ன தருகிறார்? நம்மளுக்கு ஞானத்தை தருகிறார். என்ன வருதான்? அறிவையும் புத்தியும் தருகிறார். இப்போ நம்ம பாடணும் இல்லையா? பாடல், கல்லு மண்ணுமன் கடவுள் அல்ல, கையின் சீத்திரம் தெய்வம் அல்ல. எப்படி தெரிஞ்சிச்சு? தேவன் எனக்கு ஞானத்தை தந்தார். ஹல்லேலூயா. அவர் எனக்கு புத்தியை தந்தார், அவர் எனக்கு ஞானத்தை கொடுத்தார், இந்த விடுதலையை நான் பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. இந்த விடுதலை எத்தனையோ பேருக்கு தேவைப்படுகிறது, எத்தனையோ ஆயிரமான ஜனங்களுக்கு தேவைப்படுகிறது. தேவப்பிள்ளைகளை, நீங்க கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா மட்டும்தான் கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை நிரப்புவார், உங்களுடைய செவியை அவருடைய சத்திய வேத வசனத்தினாலே நிரப்புவார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமுடையவர்களாய் இருப்பீங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் இருளிலே மரித்தவர்களாய் போகிறாங்க தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரிக்கிறாங்க, இயேசுவை அறியாமல் மரிக்கிறாங்க, இயேசுவை அறியாமல் மரிக்கிறாங்க. ஆனா தேவன் கொடுத்திருக்கிறதான இந்த ரட்சிப்பை நாம் அநேகருக்கு அறிவிக்காதவர்களாய் நாம் காணப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். இந்த இயேசுவின் நாமத்தை அநேகருக்கு அறிவிக்க வேண்டும். உங்களுடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளணும். ஏசப்பா, இனிமேல் என் தேசத்தில் ஒருவனும் இயேசுவை அறியாமல் மறிக்கக்கூடாது. ஆண்டவரே, இயேசு அறியாமல் மறிக்கக்கூடாதப்பா. இது யாருடைய தாகம்? தேவனுடைய தாகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இது யாருடைய தாகம்? இது இயேசு கிறிஸ்துவுடைய தாகம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மரிக்கல, இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற அனைவருக்காகவே இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜாதியாருக்காக இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இது யாருக்கு தெரியும்? புத்தி அடைந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த தேவனை பற்றி அறிந்திருக்கிறவர்களா இருக்கிறோம். இந்த ஞானமும் புத்தியையும் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. இது அடையாத ஜனங்களுக்கு நீங்கள் எடுத்து போவதற்கு கடமையுடையவர்களாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையே, கர்த்தருடைய புத்தியை பெற்றுகிறோம், அவருடைய ஞானத்தை பெற்றுகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சதான இந்த ஞானத்தையும் புத்தியையும் உண்மையையும் நீங்க உலகத்துக்கு பறை சாற்றுகிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா வசனம் படிங்கம்மா. அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை உண்மையான ஞானத்தை வைத்திருக்கிறார். என்ன ஞானம் இது? மெய் ஞானம், உண்மையான ஞானம். இன்னைக்கு அநேகர் இதுதான் உண்மை என்று பொய்யான ஞானம் படைத்ததான ஜனங்களாய் இருக்கிறார்கள். இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கை முடிவு நரகத்தில் போய் முடிய போகிறது. அது உங்களுடைய தகப்பனுடைய குடும்பமாக இருக்கலாம், உங்களுடைய தாயுடைய குடும்பமாக இருக்கலாம், உங்களுடைய சொந்தக்காரர்களுடைய குடும்பமாக இருக்கலாம். அவர்கள் நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறாங்க. ஒருத்தர் வேகமாக ஓடி போய் ட்ரெயினில் விழ போகிறாருன்னா
ஓடி வேகமா என்ன பண்ணுவோம், நம்ம போய் அவரை காப்பாற்றுவோம் இல்லையா? காப்பாற்றுவோமா மாட்டோமா? ஒருத்த ஓடுற வேகமா ட்ரெயினுக்கு முன்னாடி ஓடி போய் சாக போறேன்னு ஓடுறான், என்ன பண்ணுவோம்? அவன் செத்தா சாகட்டும் அப்படி நினைப்போமா? யாரோ ஒரு மனுஷன் தெரியாது, நம்ம வேகமா ஓடி போய் காப்பாற்றுவோம். அதே போலதான் இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அறிவிக்கலைன்னா யார் அந்த மனுஷனை காப்பாற்ற முடியும்? அவன் நரகத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க உலக ஜனங்கள். நீங்கள் இயேசுவை அறிவிக்க உங்களுடைய இருதயம் தேவனுக்கென்று தர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மெய்ஞானத்தை கர்த்தர் அதுக்காக தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மெய்ஞானத்தை தேவன் அதற்காக தான் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. நீங்கள் இந்த மெய்ஞானத்தை அநேகருக்கு தரணும். நீங்கள் அவர்கள் நீதிமான்களுக்கு என்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் என்ன பண்றார்? கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், தீமை உங்களை சூழ்ந்து உங்களை முடக்கி இந்த சுழலில் மாட்டினா தெரியுமா? சுழல் தெரியுமா? சுழல் அப்படியே தண்ணி சுழன்று இருக்கும். அந்த இடத்துல எதையாவது ஒன்று போட்டிங்கன்னா சரணி இழுத்துன்னு போய் மண்ணில் சொறியோட அடியில். அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு வந்தாலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை மீட்டெடுப்பார். ஹல்லேலூயா. அவர் கேடகமாக இருக்கிறார். தேவன் கேடகமாக இருக்கும் பொழுது ஒருவர் உங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது. என் அன்பு பிள்ளைகளை, கர்த்தரிடத்தில் நீங்க நம்பிக்கையுடையவர்களாக இருங்க. சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை எடுத்து கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்களேன். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று, பக்தியுள்ளவனை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அவர் கேட்பார். ஹல்லேலூயா. யாரை தேவன் தெரிந்து கொள்கிறார்? யாரை தேவன் தெரிந்து கொள்கிறார்? நீங்கள் நான் யாரு? நீங்கள் நானும் பக்தியுள்ள தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆகையினால தான் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகையினால தான் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்னும் நான் கர்த்தருக்காக பக்தி நிறைந்தவனாய் காணப்படணும். ஹல்லேலூயா. பயபக்தியோடு இருக்கணும். கர்த்தருடைய சத்தியத்தை அறிவிக்கணும். அநேகருக்கு இதை கொண்டு போய் சேர வேணும். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்களேன். 8:4. மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாத்திரம் என்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நம்மள அவர் நினைக்கணுன்ற அவசியமே இல்லை. we are nothing in front of God. கர்த்தர் முன்னாடி நம்ம ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் தேவன் நம்மளை நினைத்து இந்த ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆகையினால தான் இதை சொல்றது, இது புதையலை போல கிடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இது புதையலை போல கிடைக்கப்பட்டது. தேவன் உங்களுடைய பக்தியை அறிந்து தேவன் உங்களுக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். உங்களை நீதிமானாய் மாற்றுகிறார். நீங்க தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் கடந்து போகணும். அநேகரை ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டும். எத்தனை பேர் தேவனுக்காக இனிமேலாவது நான் ஏதாவது செய்வேன், அநேகர இடத்துல நான் கடந்து போகும்போதெல்லாம் எல்லார்கிட்டையும் இந்த இயேசுவை அறிவிப்பேன்னு சொல்றவங்க கைகளை தூக்கி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? நான் உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, தூக்கப்பட்ட கரங்கள் ஒவ்வொரு கரத்தையும் பிதாவாகிய தேவனுடைய கரத்தில் இயேசு நாமத்தினால ஒப்படைக்கிறான்ப்பா. இந்த பாரம் அவருடைய இருதயத்தில் வையுங்கப்பா. இயேசுவுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்றுதான் அந்த பாரம் கர்த்தருடைய இருதயத்தில் வையுங்க ஆண்டவரே. இந்த நாளில் இவர்களுடைய செவிகளை ஆண்டவரே திறந்து கேட்டதான் இந்த தேவனுடைய வார்த்தைகள் அவருடைய இருதயத்தில் அமர்ந்திருந்து அனுதினமும் செயல்பட்டு ஒவ்வொரு நாளும் அநேக ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று வழி நடத்த என் தேவனோட பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இவளை ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடன வரோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியாய் தேவன் தாமே உங்களை அநேகருக்கு சாட்சியாக, அநேகரை கிறிஸ்துவ பற்றி அறிவிக்கிற தான தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை மாற்றி ஆசீர்வதித்து அநேகரை ரட்சிப்பின் பாதையில் நடத்துகிறவர்களாய் கர்த்தர் தாமே உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். என் ஆத்துமா